السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. وفي آية أخرى قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم من أطاعني دخل الجنة. அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை எல்லாம் இந்த புனிதமிகு ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றார். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்திலே கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து, குறிப்பாக இந்த மனித வர்க்கத்தை சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் 1,00,000-க்கும் மேற்பட்ட நபிமார்களை அந்த கூட்டத்தாருக்கு அனுப்பி நல்லது எது தீயது எது என்பதை பற்றி அறிவதற்காக வேண்டி 1,00,000-க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள். கடைசியாக நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்த குர்ஆன் ஷரீஃபை கொடுத்து கடைசி நபியாக நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவர்கள் பல விஷயங்களை சொல்லி சென்றிருக்கின்றார்கள். நாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதுபடி நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோமா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னபடி நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் நமக்கு நிம்மதி, நாளை மறுமையிலும் நமக்கு நிம்மதி, சொர்க்கம், உயர்ந்த தரஜாக்கள், உயர்ந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். யார் அதற்கு மாற்றமான முறையிலே, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றமான முறையிலே இந்த உலகத்திலே தாந்தோண்டித்தனமாக தன்னுடைய இஷ்டத்திற்கு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த வாக்குறுதியும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அந்த முறையிலே அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் போது லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே
உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அது எந்த காரியமாக இருந்தாலும் அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய குணங்கள் முன்மாதிரியாக இருக்கின்றது, அவர்களுடைய செயல்கள் முன்மாதிரியாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று இன்னொரு வசனத்திலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், நபியே நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் சூரத்துல் கலமிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சூரத்துல் அம்பியாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகிலத்தார்களுக்கெல்லாம் அருள்கொடையாக தவிர உம்மை அனுப்பவில்லை, அருள்கொடையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் சூரத்துல் அம்பியாவிலே சொல்லி காட்டுகின்றார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழையும் அவருடைய நற்குணத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த விஷயங்களை முன்மாதிரியாக இருக்கின்றது, அவர்கள் அருட்படையாக இருக்கின்றார்கள் என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்திலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் இன்ஷிராஹ் அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் என்ற அத்தியாயத்திலே சூராவிலே 4வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பல இடங்களிலே இப்படி சொல்லி இருக்கின்றான். அதே போன்று இன்னும் பல இடங்களிலே இப்படி சொல்லி இருக்கின்றான், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்திலே இல்லை, பல வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் என்பதாக அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்திலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், சூரத்துல் நிசாவிலே சொல்லி காட்டுகின்றான், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடப்பார்களோ அவர்கள் அல்லாஹ்வை பின்பற்றி அல்லாஹ் பின்பற்றி நடந்தவர்கள் என்பதாக யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு வசனத்திலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வலா துப்திலூ அஅமாலிக்கும், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள், வலா துப்திலூ அஅமாலிக்கும், இதற்கு மாற்றமான முறையிலே நீங்கள் உங்களுடைய அமல்களை வீணாக்கி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இன்னொரு வசனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியப்பட வேண்டும் என்று என்பதாக சொல்லி காட்டுகின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அப்பொழுதுதான் நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்பட்டவர்களாக ஆக முடியும். இதை சொல்லிவிட்டு வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், இப்படி நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சூரத்துல் ஆல இம்ரானிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், சூரத்து தௌபாவிலே, குல் இன் கான ஆபாஉக்கும் வஅப்னாஉக்கும் வஇஃவானுக்கும் வஅஸ்வாஜுக்கும் வஅஷீரத்துக்கும் வஅம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வதிஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره
வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். குல் இன் கான ஆபாவுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய உங்களுடைய தந்தைமார்கள், அபனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவியர்கள், அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள், அம்வாலு இக்தரஃப்துமூஹா நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கும் உங்களுடைய செல்வங்கள், நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய வியாபார பொருட்கள், வதிஜாரத்து தக்ஸவுன கஸாதஹா வமசாகினு தர்லவுனஹா நீங்கள் பிரியப்படக்கூடிய நிம்மதி அளிக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள், இந்த 8 வஸ்துக்களின் மீது உங்களுடைய பிரியம் இல்லாமல், وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره. இந்த 8 வஸ்துக்கள் மீது பிரியம் இல்லாமல் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவது, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடுவது, இந்த 3 காரியங்களுக்கு மட்டும் பிரியம் இருந்தது. எல்லாவற்றையும் விட இந்த 8 வஸ்துக்களின் மீது அல்லாமல் இந்த 3 அல்லாஹ்வின் மீதும் மட்டும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது மட்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவது மட்டும் பிரியம் இருந்தது என்று சொன்னால், உங்களுக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுக்க மாட்டான். இதற்கு மாற்றமான முறையிலே அந்த 8 வஸ்துக்களின் மீது எப்படி தன்னுடைய தந்தையர் மீது, பிள்ளைகள் மீது, தன்னுடைய சகோதரர்கள் மீது, தன்னுடைய குடும்பத்தார்கள் மீது, தன்னுடைய மனைவியர் மீது, தன்னுடைய பொருளின் மீது, தான் சம்பாதிக்கக்கூடிய வியாபாரம், அதே போன்று தன்னுடைய கட்டிய வீடு, இதன் மீது மட்டும் பிரியம் இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். அல்லாஹ் பாவிகளை நேர்வழி காட்ட மாட்டான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கின்றான். அனைத்து இந்த 8 வஸ்துக்களின் மீது அல்லாமல் அல்லாஹ்வின் மீது மட்டும், அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது மட்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவது மட்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வதை மட்டும், செலவழிப்பதை மட்டும் பிரியப்பட வேண்டும். அப்படி பிரியப்பட்டால்தான் நமக்கு எல்லாம் வேதனை வராது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தெளிவான முறையிலே சொல்லி காட்டுகின்றார். இந்த 3 அல்லாமல் இந்த உலகத்தினுடைய வஸ்துக்களின் மீது மட்டும் சொன்ன 8 பொருள்கள் மீது மட்டும் நாம் பிரியம் வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பார்த்திருங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே தெளிவான முறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து தன்மைகளிலும் சிறந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நறுகுணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதாக கேட்டபோது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனாகவே அவருடைய வாழ்க்கை இருந்தது. குர்ஆனிலே என்னென்ன சொல்லப்பட்டதோ அதுதான், அதன்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். கான ஹுலுகுல் குர்ஆன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி அனைத்து விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், செய்து இருக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹும் நாம் மேல்மிச்சமாக செய்யக்கூடிய நன்மைக்கு அதிகப்படியான நன்மையை அல்லாஹ் தருகின்றான். ஒமன் ததவ்வா கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். எவர் நன்மையை உபரியாக விகிதமாக செய்கிறாரோ அவர் நிச்சயமாக நன்றி பாராட்டுகிறவராகவும் அவருடைய செயலை முற்றும் அறிந்தவராக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இருக்கின்றான் என்பதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார்.
ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்டார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அந்த மனிதரிடத்திலே, தோழரிடத்திலே, தோழரே, மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்கின்றேன், அதற்காக என்ன அமல் செய்திருக்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கேட்டபோது, அப்போது அந்த தோழர் சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அதிகமான நஃபீலான தொழுகைகளையோ, அதிகமான நஃபீலான நோன்புகளையோ, அதிகமான தான தர்மங்களையோ நான் செய்து வைக்கவில்லை. மாறாக அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் பிரியப்படுகின்றேன் என்பதாக அந்த தோழர் சஹாபி சொன்னவுடன், அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, நீ யார் பிரியப்பட்டீரோ அவருடன் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இருப்பீர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்திலே சொன்னார்கள். இதை போன்று இன்னொரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் என்னை விடவும், அதே போன்று என் மனைவியை விடவும், என் பிள்ளைகளை விடவும் நான் உங்களை நேசிக்கிறேன், பிரியப்படுகின்றேன் என்பதாக அந்த சஹாபி கேட்டபோது, பிறகு அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நானும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவேன், மரணித்து விடுவேன், அதே போன்று நீங்களும் மரணித்து விடுவீர்கள். நீங்கள் மரணித்தால் நீங்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள். ஆனால் நான் மரணமடைந்தால் சொர்க்கத்திற்கு செல்வேனா நரகத்திற்கு செல்வேனா என்பது எனக்கு தெரியாது. அப்படி இருக்கையிலே உங்களை இந்த உலகத்திலே சிறிது நேரம் பார்க்கவில்லை என்று சொன்னால் எனக்கு நிம்மதி ஏற்படுவதில்லை என்பதாக அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார். சிறிது நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகின்றான், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றி நடக்கின்றாரோ, فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ, அவர்கள் நபிமார்களுடனும் சித்திகர்களுடனும் சுஹதாக்களுடனும் சாலிஹீன்களுடனும் இருப்பார். நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இவர்களுடன் தான் இருப்பார் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியப்பட்டாலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தை தருகின்றான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலேயும், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாகவும் பல ஹதீஸ்களிலே சொல்லி தருகின்றார்கள். மன் அதாஅனி தஹலல் ஜன்னா, யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் சொர்க்கத்திலே நுழைவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், ஃபத்தபிஊஹு லஅல்லகும் தஹ்ததூன், நீங்கள் அந்த நபியை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை நாம் ஹயாத்தாக்கினோம் என்று சொன்னால் அதன் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்படுகின்றார்கள். அதே போன்று அவர் சொர்க்கத்திலே இருப்பார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள், மன் அஹ்யா சுன்னதி ஃபகத் அஹப்பனி வமன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னah, யார் என்னுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குகின்றாரோ, சுன்னத்தை பின்பற்றி நடக்கின்றாரோ, ஃபகத் அஹப்பனி, திட்டமாக அவர் என்னை பிரியப்பட்டு விட்டார். வமன் அஹப்பனி, யார் என்னை பிரியப்பட்டாரோ, கான மஇ ஃபில் ஜன்னah, அவர் சொர்க்கத்திலே என்னுடன் இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அந்த முறையிலே நாம் சுன்னத்துகளை ஒவ்வொன்றாக சாதாரணமாக நினைத்து விடாமல் அதனை தொடர்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த சுன்னத்துகளை நாம் பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்பட்டவராக ஆகிவிடுவோம். அதே போன்று
நமக்கு சொர்க்கமும் கிடைக்கும். நாளை மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தும் செய்வார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதே போன்று இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. நாம் அனைத்தையும் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். நாம் ஒவ்வொன்றையும் அலட்சியமாக விட்டுவிடாமல், சாதாரணமாக விட்டுவிடாமல் ஒவ்வொன்றையும் நாம் தொடர்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் செய்து வந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுன்னத்தை பின்பற்றியதின் காரணமாக, அந்த சுன்னத்தின் செய்ததின் காரணமாக நமக்கெல்லாம் சொர்க்கத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கஸ்ஸ ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று தனக்கு சொந்தம் இல்லாததை எவர் சொந்தம் கொண்டாடுவாரோ அவரும் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துகளை பிரியப்பட்டு ஒரு நாளும் விடாமல் அதனை முக்கியத்துவத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுதிருக்கின்றார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அதே போன்று நிரந்தரமான முறையிலே 12 ரக்காத்துகளை எவர் ஒவ்வொரு நாளும் தொடர்படியாக செய்து வருவாரோ அதற்காக வேண்டி சொர்க்கத்திலே ஒரு மாளிகை அவருக்கு கட்டப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த 12 ரக்காத்துகள் லுஹருக்கு முன் 4 ரக்காத், அதே போன்று ஃபஜருக்கு முன் 2 ரக்காத், லுஹருக்கு முன் 4 ரக்காத், லுஹருக்கு பின் 2 ரக்காத், மக்ரிபுக்கு பின் 2 ரக்காத், இஷாவுக்கு பின் 2 ரக்காத் ஆகிய இந்த சுன்னத்து முஅக்கதாவான இந்த 12 ரக்காத்துகளை எவர் தொடர்படியாக ஒவ்வொரு நாளும் விடுபடாமல் இந்த அமல்களை, இந்த சுன்னத்துகளை செய்து வருவாரோ அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் எத்தனையோ சம்பவங்கள், ஹதீஸ்கள் இருக்கின்றன. நாம் எத்தனையோ விஷயங்களை கேள்விப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய அமல்களிலே அதனை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் செய்து வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போன்று எவருடைய குணம் அழகாகி விட்டதோ அவருக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்திலே ஒரு மாளிகை வாங்கி தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த முறையிலே நம்முடைய குணம் அழகானதாக இருக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நான் என்னுடைய வீட்டாரிடத்திலே நல்லவனாக இருக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்று அவருடைய மனைவியிடத்திலே கேட்டால் அவர் நல்லவரா தீயவரா என்பதாக சொல்லிவிடுவார்கள். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வீட்டிலே நான் நல்லவனாக இருக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களிடத்திலும் அதே போன்று மாற்றார்களிடத்திலும் நல்ல முறையிலே நடந்திருக்கின்றார்கள் என்பதாக பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. இப்படி மாற்றார்களிடத்திலும் அதே போன்று மிருகங்கள், கால்நடைகளிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையோடு நடந்திருக்கின்றார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. ஒரு முறை ஒரு ஒட்டகம் பசியோடு இருந்திருக்கின்றது. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் யார் என்பதாக விசாரித்துவிட்டு அவரிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிந்து கொண்டார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அந்த ஒட்டகத்தை நல்ல முறையிலே வேலை வாங்கி கொண்டு அந்த ஒட்டகத்திற்கு தீனி வைக்காமல் இப்படி பசியோடு விட்டால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், உங்களுக்கு இரக்கம் இல்லையா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளரை கடிந்து கொண்டார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இப்படி கால்நடைகளிடத்திலும் நற்குணத்தோடு நடந்திருக்கின்றார்கள், சிறுவர்கள் மாற்றார்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்திருக்கின்றார்கள் என்பதாக பல சம்பவங்கள், பல வரலாற்று ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. அதன்படி நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றாக நாம் பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு இம்மையிலும் நல்லது நடக்கும். அதுதான் சொல்வார்கள் அஜ்மல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்திலே அஜ்மல் இருக்கின்றது. அஜ்மல் என்று சொன்னால் அழகு இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்திலே அக்மல் இருக்கின்றது. அக்மல் என்று சொன்னால் பரிபூர்ணத்துவம். அஜ்மல், அக்மல், அஸ்ஹல். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதிலே கஷ்டம் எல்லாம் இல்லை, லேசானதாக இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுவார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை கடைபிடிப்பதனால் எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு நிம்மதி இல்லாமல் போய்விடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை ஒவ்வொன்றாக நாம் கடைபிடித்து நடந்தோம் என்று சொன்னால் அது சாதாரண சுன்னத்தாக இருக்கக்கூடிய தாடி வைப்பது, இதே போன்று மிஸ்வாக் செய்வது, அதே போன்று ஒவ்வொரு பரலுக்கு முன்பில் சுன்னத்துகளை தொழுவது, இது போன்ற விஷயங்களை, அதே போன்று ஒழுவிலே, அதே போன்று ஒழு செய்யக்கூடிய சமயத்திலே, அதே போன்று ஒவ்வொன்றிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை இருக்கின்றது, செய்து காட்டி இருக்கின்றார்கள். அதன்படி அந்தந்த நேரத்திலே செய்ய வேண்டிய துஆக்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு துஆவிலும் 2 வரி 1 வரி தான் இருக்கும். அதனை நாம் மனநமிட்டு அந்தந்த சமயத்திலே ஓதிக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சுன்னத்தை பின்பற்றின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் இருக்கின்றது, சொர்க்கம் இருக்கின்றது, நிம்மதி இருக்கின்றது. அந்த முறையிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதையெல்லாம் சொன்னார்களோ அதனை முழுமையாக பின்பற்றி நடப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான்.